பேதுருடைய மாமியை தொட்டார் பாருங்க. மத்தேயு 8:15 சொல்லப்பட்டது, காய்ச்சல் அவளை விட்டு நீங்கியது. இயேசுக்கு அந்த ஃபீவரை, அந்த காய்ச்சலை கட்டுப்படுத்தலை, சுத்தமாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து தொடுவதல் என்பது, அவர் தொடுதல் அப்படின்னா அந்த வியாதியை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி அவர் தொடுறதில்லை. எப்போவுமே நல்லா புரிஞ்சுக்க, வியாதியை கம்ப்ளீட்டாக வேரோடு பிடுங்கி உங்களை பரிபூர்ண சுகப்படுத்தும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தொடுகிறவராக இருக்கிறார். இந்த சம்பவத்தை லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39 பார்க்கும்போது லூக்கா என்ன பதிவு செய்தன்னா, அவர் காய்ச்சலை கடிந்து கொண்டார்னு எழுதுறாரு. அவர் காய்ச்சலை கடிந்து கொண்டார், அது அவளை விட்டு நீங்கிட்டுன்னு எழுதப்பட்டிருக்கிறதுக்கு. இயேசு கிறிஸ்துவுக்கு நோயின் மேல் அதிகாரம் இருக்கு. லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கு, சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன்னு இயேசு சொல்றார். இயேசு கிறிஸ்துவுக்கு நோயின் மீது முழுமையான அதிகாரம் இருக்கிறது பிள்ளைகளே. ஆகவே அவர் தொடும்போது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, வேர் அறுத்து கருவறுத்து முற்றிலுமாய் பூரண சுகத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து விடுவார். ஆமென். மத்தேயு 8:15 சொல்லும்போது, காய்ச்சல் நீங்கியது, அவள் எழுந்தாள், அவள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பேதுருடைய மாமியினுடைய சரத்தை தொட்டு சுகப்படுத்தவில்லை, அவளை மீண்டும் இயல்பான வாழ்க்கைக்கே கொண்டு வந்துட்டார். ஸோ காய்ச்சல் நீங்கி சுகமானாங்கன்னா அந்த சரம் திரும்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு 10 நாள் 15 நாள் எடுக்கும். கொஞ்சம் கறி, மீன், கோழியெல்லாம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. நல்லா கவனிங்க, இயேசு சுகப்படுத்தினார் அப்படின்னா அந்த சரீரத்தில் முந்தி இருந்ததை காட்டிலும் 2 மடங்கு உங்களுக்கு பலன் வருகிறதா இருக்கிறது. இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துருங்க. காய்ச்சல் இருந்ததுக்கான தடம் தெரியாமல் அழிக்கிற மட்டும் இல்லை, காய்ச்சல் அந்த சரீரத்தில் ஏற்படுத்தியிருந்த எல்லா விதமான பலவீனங்களையும் நீக்கி போட்டு சரீரத்தை பலமுள்ளதாக மாற்றும்படி இயேசு இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். ஆமென். உடலுக்கு வலிமை தர விரும்புகிறார், மனதுக்கு சமாதானம் தர விரும்புகிறார், உங்க வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கை தர விரும்புகிறார். தேவனுடைய ஊழியத்திற்காக நீங்கள் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கையை தட்டி நன்றி சொல்லுமா. பாருங்க, சுகம் பெற்றவள் மத்தேயு 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ரிசல்ட் இதுதான். இந்த சம்பவத்தோட முக்கியமான ரிசல்ட் என்னன்னா, முடிவு என்ன அப்படின்னா, இயேசுவால தொடப்பட்ட பேதுருடைய மாமி படுத்திருந்த இடத்துல இருந்து எழுந்து நிற்க மட்டும் இல்லை, சுகமாயிட்டேன் அப்படின்னு அதோட இல்லை, எழுந்திருந்து உடனடியாக இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தேவையான உணவை தயாரிப்பதற்கு, அவர்களை உபசரிப்பதற்கு, அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு வேகமாக வேலை செய்கிறவளாக இருந்தார். கர்த்தர் அப்படித்தான் உங்களை மாற்ற விரும்புகிறார். வியாதியின் வேதனை மனிதர்களால் ஒதுக்கப்பட்டு, மனிதர்களாலே தள்ளப்பட்டு, அந்த வியாதி தருகிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு தொட்டு பரிபூர்ண சுகம் தந்து 2 மடங்கு பலன் தந்து, முன்பு போல அல்ல, இன்னும் 2 மடங்கு பலன் எடுத்து நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எழும்பும்படி இயேசு உங்களை தொடுகிறவராயிருக்கிறார். இயேசு உங்களை எழுப்புறது உங்களுக்காக மட்டும் இல்லைங்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தான் அவர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, சாயங்காலமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் வார்த்தையினாலே ஆவிகளை துரத்தி நோயாளிகள் யாவரையும் சுஸ்தமாக்கினார். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுரு வீட்டில் நடந்த ஒரு அற்புதமான அந்த சுகம்
அங்கே முடிஞ்சு போகல. அங்கே அநேகர் வந்து இயேசுவால் தொடப்பட்டு பூரணமான சுகத்தை அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். சாட்சி. அந்த பேதுருடைய மாமி நீண்ட நாட்களாய் காய்ச்சலாய் இருந்திருந்தா, அது ஊருக்கே தெரியும். இப்ப இயேசு வந்து அவளை தொட்ட உடனே அவ ரெக்கவர் ஆயிட்டா. எப்படின்னா, காய்ச்சல் மட்டும் நீங்கள, புது வெள்ளனடைந்து ஓடி ஆடி வேலை செய்கிறத பார்க்கிறா. நல்லா பேசுறா, கம்பீரமா சத்தம் போட்டு பேசுற பொம்பளை, அது நல்லா கத்தி கத்தி பேசுது. அக்கம் பக்கத்துல இருக்கலாம் கேட்கறான், யார் இது? அந்த அம்மாவோட சத்தமா இருக்கு, அது காய்ச்சலால கிடச்சி இவ்வளோ பலமா பேசுது. வந்து பார்க்குறாங்க, ஓடுது, வேலை செஞ்சிட்டு இருக்கு, பயங்கரமா பேசுது. எப்படி நடந்தது? இயேசு வந்து தொட்டாரு. இந்த வீட்டில் இயேசு இருக்கிறாரு, அவர் தொட்டாரு. பேதுரு மாமி சுகமாயிட்டா. ஊர் பூரா கேட்டுச்சு. ஊர்ல இருந்த எல்லா வியாதியஸ்தர்களும் அந்த வீட்டிற்கு வந்தார்கள். அங்கே இயேசு அங்கே வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். இயேசு உங்களை சுகப்படுத்துவதன் நோக்கம் என்ன? நீங்க சுகமாகி இந்த ஊருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் இருக்கிற பகுதியிலே நீங்கள் சாட்சியாக எழும்ப வேண்டும். உங்கள் மூலமாக இயேசுவை அநேகர் விசுவாசித்து இயேசுவினிடத்திலே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களை சாட்சியாக எழுப்பும்படி இயேசு உங்களை இன்றைக்கு தொட்டு சுகமாக்க விரும்புகிறார்.